செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் ரவி மோகனிடம் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மனு அளித்திருக்கிறது. கால்ஷீட் கொடுத்தும் பணிகளை தொடங்காததால் இழப்பு ஏற்பட்டதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, விரிவாக சொல்லலாம். பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் அந்த இயக்குனர் தான் இந்த ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதாவது தங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் 2 படங்கள் நடிக்க நடிகர் ரவிமோகன் ஒப்பந்தம் போட்டுள்ளார். முதல் படத்திற்கு ஊதியமாக 15 கோடி ரூபாய் பேசப்பட்டு அதற்கு 6 கோடி ரூபாயும் முன்பணம் பெற்றுள்ளார். ஆனால் ஒப்பந்தப்படி தங்களுடைய நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் மற்ற நிறுவன படம் நடித்த போது முன்பணத்தை திரும்ப கேட்டதாகவும், அப்போது அந்த ஒப்பந்தத்தை தான் விலக்கிக் கொள்வதாக தெரிவித்து அந்த பணத்தை திரும்ப அளிப்பதாக ரவிமோகன் தெரிவித்ததாகவும், ஆனால் தெரிவித்தபடி பணத்தை திரும்ப கொடுக்காத நிலையில் தன்னுடைய சொந்த தயாரிப்பு பட நிறுவனம் ஒன்றை இவர் தற்போது ரவிமோகன் தொடங்கி அதன் மூலம் ப்ரோ கோட் என்ற ஒரு படத்தை தற்போது தயாரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த ஒரு மனு ஒன்று நீதிபதி அப்துல் குத்துஸ் முன்பு விசாரிக்க வந்த போது மனுதார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களுடைய நிறுவனம் அளித்த அந்த முன்பணத்தை ரவிமோகன் தன்னுடைய சொந்த பட தயாரிப்புக்கு அல்லது சொந்த செலவுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் அந்த ப்ரோ கோட் என்ற படத்தை தயாரிக்க தடை விதிக்க வேண்டும், வேறு நிறுவனுடைய தயாரிப்பிலும் நடிக்க நடிகர் ரவிமோகன் தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் 6 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஒரு வாதம் எடுத்துரைக்கப்பட்டது. ஆனால் ரவிமோகன் தரப்பில் 6 கோடி ரூபாய் பெற்றுக் கொண்டது உண்மைதான். ஆனால் கால்ஷீட் கொடுத்தும் பணிகளை தொடங்குவதால் தனக்கு ஏற்பட நஷ்டத்துக்கு ஈடாக கூடுதலாக 10 கோடி ரூபாயை அந்த பாபி டச் கோல்ட் நிறுவனம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு குறித்து நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க வேண்டும் என்று, அதாவது பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.